வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வல்லாரை கீரை தோசை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சட்னி. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்திரிக்காய் சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைலில் பொடி இடித்து போட்டு பண்ணியிருக்கேன். வல்லாரை கீரையை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். அது மெமரி பவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். தனியாக சாப்பிடும்போது அதோட கசப்பு தெரியும். இந்த மாதிரி தோசையில் சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பே தெரியாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் 2 கவர் வல்லாரை கீரை எடுத்திருக்கேன். அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு வரும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த 2 கைப்பிடி அளவுக்கு வல்லாரை கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 இன்ச் இஞ்சி பீஸ், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரை குக்கானோடனே தான் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கணும். கீரையில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை கொடுக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போட்டோம், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு நான் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சர் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை நைஸாக அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைனா மாவு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம வழக்கமாக இட்லியோ தோசையோ பண்ணுறதுக்கு மாவு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவில் இதை நம்ம சேர்க்க போகிறோம். தனியாக எந்த மாவு இதுக்கு அரைக்க வேண்டாம். இல்லைனா நீங்கள் கோதுமை தோசைக்கு அரைச்சிட்டு அதில் கூட இந்த அரைச்சதை சேர்த்துக்கலாம். இந்த மிக்சர் சேர்த்ததுக்கப்புறம் மாவு லைட் பச்சையாக மாறிடும். இப்போ இந்த தோசையை நீங்கள் அப்படியே தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட்லாம். ஏன்னா இதுலேயே நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம்லாம் சேர்த்துருக்கோம். பட் உங்களுக்கு தொட்டுக்க எதாவது வேணும்னா நீங்கள் சட்னி இல்லைனா சாம்பார் கூட சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சட்னியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக தோசை வாக்குற மாதிரி வாத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்லாவே பொறன்னு வரும். ஆனால் ஃப்ளேவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கசப்பு எதுவுமே இருக்காது. நம்மளோட மெமரி பவருக்கு வல்லாரை கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடி காலத்துலலாம் இந்த வல்லாரை கீரை பார்த்திங்கன்னா ஒரு கேண்டியாக விற்கும். கேண்டியாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி தோசை துவையலில் சாப்பிடும்போது இன்னுமே நல்லது. அடுத்ததாக ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பொடி இடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு மெயின் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வெந்தயத்துலேருந்து தான் வரும். அதனால் வெந்தயத்தை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டாலும் கசந்துடும், கொஞ்சமாக சேர்த்துட்டாலும் ஃப்ளேவர் இருக்காது. வெந்தயம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்கள் நல்லா விறுவிறுன்னு சாப்பிடுவீங்கன்னா நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா காஷ்மீரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயெலாம் வதக்கினதுக்கப்புறமா இந்த பொடியை சேர்த்துட்டு நம்ம இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். அதனால் இப்போ ஃபைனாக அரையலைனாலும் கவலைப்படாதீங்க. அடுத்ததாக நம்ம காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கூடவே நான் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளியை நான் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளியை அப்படியே வெங்காயத்தோடு ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு ஆபர்ஜின், அதாவது அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குள்ளேயும் சொம்பு மாதிரி, அதை சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் கத்திரிக்காவே 1 கப் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நீங்கள் எந்த டைப் ஆஃப் கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி ரெடி பண்ணுவோம் இல்லையா, வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து அந்த பொடி தான். பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன பந்து அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் சட்னியை சேர்த்துட்டு நல்லா திக்காக ஆற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் சட்னியில் நேர தாளிப்பு கொடுத்தீங்கன்னா சட்னியோட ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கும். பட் திருப்பி இந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு 2-3 நாள் ஆனாலும் சட்னி கெடாது. ஸோ மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்து நல்லா சுண்டி திக்காக வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். திக்கானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெல்லம், அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் சட்னி ரெடி. இது நீங்கள் இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்லாம், இல்லை சாதத்துலேயும் துவையல் மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கத்திரிக்காய் சட்னி ரெசிபி பார்த்துட்டு வல்லாரை கீரை தோசை ரெசிபியை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. சும்மா சாதாரணமாக சட்னி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து சட்னி சாப்பிடும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பாய்.